வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிஃப்டி ஐடி துறையில் உள்ள ஒவ்வொரு மோட் நிறுவனத்தின் விரிவான விளக்கம் இங்கே. அவற்றின் வணிக மாதிரிகள், போட்டி நன்மைகள், அபாயங்கள் மற்றும் நிதி வலிமை உட்பட விரிவாக காண்போம். 1. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் (TCS). வணிக மாதிரி: இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனம், டிஜிட்டல் மாற்றம், கிளவுட் சேவைகள், AI மற்றும் ஆட்டோமேஷன் ஆகியவற்றை வழங்குகிறது. BFSI சில்லறை விற்பனை, சுகாதாரம், உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் செயல்படுகிறது. நீண்ட கால ஒப்பந்தங்களுடன் தொடர்ச்சியான வருவாய் மாதிரியை பின்பற்றுகிறது. மோட் காரணிகள்: 1. அதிக மாறுதல் செலவுகள். அதிக ஒருங்கிணைப்பு சிக்கலான தன்மை காரணமாக வாடிக்கையாளர்கள் TCSலிருந்து மாறுவதை தவிர்க்கிறார்கள். 2. பிராண்ட் மற்றும் அளவுகோல். உலகளவில் மிகவும் நம்பகமான ஐடி சேவை வழங்குநர்களில் ஒருவர். 3. ஆழமான வாடிக்கையாளர் உறவுகள். வருவாயில் 98% மீண்டும் மீண்டும் வணிகத்திலிருந்து வருகிறது. 4. நிதி வலிமை. அதிக இலவச பணப்புழக்கம் மற்றும் வலுவான செயல்பாட்டு லாப வரம்புகள். 24 முதல் 26 வரை விழுக்காடு. அபாயங்கள்: குறிப்பாக BFSIயில் ஐடி செலவினங்களில் மந்தநிலை, கிளவுட் மற்றும் AI சேவைகளில் அதிகரித்து வரும் போட்டி, திறமை இழப்பு மற்றும் அதிகரித்து வரும் ஊழியர் செலவுகள். முக்கிய புள்ளிவிவரங்கள்: ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 2,35,000 கோடி ரூபாய் ப்ளஸ். இயக்க லாப வரம்பு 24 விழுக்காடு. ROE 40 விழுக்காடு. கடன் இல்லாதது. 2. இன்ஃபோசிஸ் வணிக மாதிரி: ஆலோசனை, டிஜிட்டல் மாற்றம், AI, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்குகிறது. BFSI உற்பத்தி, சில்லறை விற்பனை மற்றும் எரிசக்தி துறைகளில் கவனம் செலுத்துகிறது. இன்ஃபோசிஸ் கோபால்ட் கிளவுட் தளத்திற்கு பெயர் பெற்றது. அகழி காரணிகள்: 1. வலுவான உலகளாவிய இருப்பு. வலுவான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா சந்தையுடன் 50க்கும் மேற்பட்ட நாடுகள். 2. அதிக வாடிக்கையாளர் தக்கவைப்பு. 95 விழுக்காடு ப்ளஸ் மீண்டும் வணிகம். 3. AI மற்றும் டிஜிட்டல் தலைமை. AI இயக்கப்படும் சேவைகளில் தீவிர முதலீடு. 4. வலுவான நிதி. அதிக ROE 30 விழுக்காடு. வலுவான ரொக்க இருப்பு. அபாயங்கள்: அமெரிக்க சந்தையை சார்ந்திருத்தல். வருவாயில் 60 விழுக்காடு. அதிகரிக்கும் ஆட்டோமேஷன். பாரம்பரிய ஐடி சேவைகளுக்கான தேவையை குறைக்கலாம். ஆக்சென்சர், TCS மற்றும் கிளவுட் சொந்த நிறுவனங்களிடமிருந்து கடுமையான போட்டி. முக்கிய புள்ளிவிவரங்கள்: ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 1,75,000 கோடி ரூபாய் ப்ளஸ். இயக்க லாப வரம்பு 21 முதல் 23 விழுக்காடு வரை. ROE 30 விழுக்காடு. கடன் இல்லாதது. 3. HCML தொழில்நுட்பங்கள் வணிக மாதிரி: ஐடி சேவைகள், மென்பொருள் மேம்பாடு மற்றும் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றது. கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் பாதுகாப்பு மற்றும் ஆட்டோமேஷன் ஆகியவற்றில் வலுவான நிபுணத்துவம். BFSI தொலைத்தொடர்பு, உற்பத்தி மற்றும் சுகாதார பராமரிப்பில் முக்கிய வாடிக்கையாளர்கள். மோட் காரணிகள்: 1. வலுவான ஆராய்ச்சி முதலீடுகள். AI, கிளவுட் மற்றும் ஆட்டோமேஷனில் தலைவர். 2. நிறுவன நிலை தீர்வுகள். ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் அதிக ஊடுருவல். 3. ஹைப்ரிட் கிளவுட் மற்றும் உள்கட்டமைப்பு. AWS, மைக்ரோசாப்ட் மற்றும் கூகிள் கிளவுட் ஆகியவற்றுடன் ஆழமான கூட்டாண்மைகள். 4. நிலையான வளர்ச்சி. மேம்பட்ட லாப வரம்புகளுடன் நிலையான வருவாய் வளர்ச்சி. அபாயங்கள்: வட அமெரிக்காவை வலுவாக நம்பியிருத்தல். 60 விழுக்காடு வருவாய். ஊழியர் ஊதியத்தில் அதிகரித்து வரும் செலவு அழுத்தங்கள். பாரம்பரிய ஐடி சேவைகளில் மெதுவான டிஜிட்டல் தத்தெடுப்பு. முக்கிய புள்ளிவிவரங்கள்: ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 1,10,000 கோடி ரூபாய் ப்ளஸ். இயக்க லாப வரம்பு 18 முதல் 20 விழுக்காடு வரை. ROE 25 விழுக்காடு. குறைந்த கடன். 4. விப்ரோ வணிக மாதிரி: ஐடி ஆலோசனை, தீர்வுகள், கிளவுட் சேவைகள் மற்றும் சைபர் பாதுகாப்பு. BFSI சுகாதாரம், எரிசக்தி மற்றும் நுகர்வோர் துறைகளில் முக்கிய கவனம் செலுத்துகிறது. BFSI பிரிவை வலுப்படுத்த கேப்கோ கையகப்படுத்தியது. அகழி காரணிகள்: பன்முகப்படுத்தப்பட்ட வருவாய் அடிப்படை. 100+ நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்கள். நிறுவன டிஜிட்டல் சேவைகள். டிஜிட்டல் ஆலோசனையில் வலுவான நிலைப்பாடு. வாடிக்கையாளர் ஒட்டும் தன்மை. நல்ல நீண்ட கால ஒப்பந்தங்கள் ஆனால் TCS மற்றும் இன்ஃபோசிஸ் விட பின்தங்கியுள்ளது. அபாயங்கள்: சகாக்களுடன் ஒப்பிடும்போது மெதுவான வருவாய் வளர்ச்சி. விலை நிர்ணய போட்டி காரணமாக அழுத்தத்தின் கீழ் லாபம். வணிக செயல்பாட்டை பாதிக்கும் தலைமைத்துவ மாற்றங்கள்.
முக்கிய புள்ளிவிவரங்கள் ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 90,000 கோடி ரூபாய் பிளஸ். இயக்க லாபம் 15 முதல் 17 விழுக்காடு வரை. ROI 17 முதல் 20 விழுக்காடு வரை. குறைந்த கடன். 5. LTI Mindtree. வணிக மாதிரி. L மற்றும் T Infotech LTI மற்றும் Mindtree இணைப்பிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சேவைகள் நிறுவனம். டிஜிட்டல் மாற்றம், AI, ஆட்டோமேஷன் மற்றும் BFSI ஆகியவற்றில் வலுவானது. அகழி காரணிகள். 1. L மற்றும் T குழுமத்தால் ஆதரிக்கப்பட்டது, வலுவான பெற்றோர் நிறுவனம் நம்பகத்தன்மையை சேர்க்கிறது. 2. உயர் வளர்ச்சி பிரிவுகளில் கவனம் செலுத்துகிறது, கிளவுட், தரவு பகுப்பாய்வு மற்றும் AI சேவைகள். 3. வலுவான டிஜிட்டல் இருப்பு, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் வளர்ந்து வரும் வாடிக்கையாளர் தளம். அபாயங்கள். இணைப்புக்கு பிறகு ஒருங்கிணைப்பு சவால்கள். TCS மற்றும் Infosys ஐ விட ஒப்பீட்டளவில் சிறிய அளவு. டிஜிட்டல் உருமாற்றத்தில் அதிக போட்டி. முக்கிய புள்ளிவிவரங்கள் ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 40,000 கோடி ரூபாய் பிளஸ். இயக்க லாப வரம்பு 18 விழுக்காடு. ROI 22 முதல் 24 விழுக்காடு. குறைந்த கடன். 6. டெக் மஹிந்திரா. வணிக மாதிரி. தொலைத்தொடர்பு 5G, AI மற்றும் டிஜிட்டல் உருமாற்றத்தில் வலுவான நிபுணத்துவம். கிளவுட் மற்றும் சைபர் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் கவனம். அகழி காரணிகள். 1. தொலைத்தொடர்பு மற்றும் 5G இல் வலுவானது, ஆழ்ந்த தொலைத்தொடர்பு நிபுணத்துவம் கொண்ட சில நிறுவனங்களில் ஒன்று. 2. AI மற்றும் ஆட்டோமேஷன் முதலீடுகள், AI இயக்கப்படும் தீர்வுகளில் கவனம் செலுத்துங்கள். 3. செலவு குறைந்த சேவைகள், டிஜிட்டல் உருமாற்றத்தில் போட்டி விலை நிர்ணயம். அபாயங்கள். சகாக்களுடன் ஒப்பிடும்போது மெதுவான வருவாய் வளர்ச்சி. சுழற்சி தேவையை கொண்ட தொலைத்தொடர்புக்கு அதிக வெளிப்பாடு. லாபம் மற்றும் லாப வரம்பு விரிவாக்கத்துடன் போராடுகிறது. முக்கிய புள்ளிவிவரங்கள் ஃபைனான்ஷியல் இயர் 24. வருவாய் 50,000 கோடி ரூபாய் பிளஸ். இயக்க வரம்பு 12 முதல் 14 விழுக்காடு. ROI 15 முதல் 18 விழுக்காடு. குறைந்த கடன். சுருக்கம். சிறந்த மொத்த பங்குகள். சிறந்த ஒட்டுமொத்த பங்கு. TCS மற்றும் Infosys வலுவான வாடிக்கையாளர் தக்கவைப்பு, அதிக லாப வரம்புகள். வளர்ந்து வரும் பங்கு. LTI Mindtree மற்றும் HCL Tech அதிக வளர்ச்சி வாய்ப்பு. திருப்புமுனை சாத்தியம். விப்ரோ மற்றும் டெக் மஹிந்திரா நீட் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட். தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் 0 தாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன், அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.